अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखराम् आवीनवक्षोरुहां वाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नचरणां ध्यायेत् परामम्बिकाम्। परञ्ज्योतिः परन्धाम परमाणुः परात्परा पाशहस्ता पाशहन्त्री परमन्त्रविभेदिनी मूर्ता अमूर्ता नित्यनितृप्ता मुनिमानसहंसिका सत्यव्रता सत्यरूपा सर्व अन्तर्यामिनी सती। அம்பாளுடைய லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம் போதினி கலா எனக்கூடியதான 10வது கலை. அதுல நாம இப்ப பாசஹஸ்தா அப்படிங்கிற நாமாவில இருந்து பார்க்கணும். அம்பாளுடைய நாமாக்கள், சில நாமாக்கள் அம்பாளுடைய ஸ்தூல சரீரத்தை நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. மற்ற சில நாமாக்கள் மந்திர பாகமாக இருக்கு. இன்னொரு சில நாமாக்கள் வேதாந்த தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுல பரந்தாமா பரஞ்சோதிஹி பராத்பரா எனக்கூடிய நாமாக்கள் உபனிஷத் தத்துவ பிரதிபாதனகமாக இருந்ததை பார்த்தோம். இப்பொழுது அடுத்ததாக ஒரு நாமா அது என்ன பண்ணிட்டு பாசஹஸ்தா அப்படிங்கிற. பாசஹஸ்தம்னா கையில் பாசத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்கு? ஸ்தூல ரூபத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுல ஒரு ரகசியம் இருக்க பார்ப்போம். பாசஹா ஹஸ்தே வாம அதக்கரே யஸ்யாஹா. அம்பாளுடைய இடது கையில கீழ கையில அம்பாள் பாசத்தை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. பிரஹரணாத்ய பரே நிஷ்டா சப்தம்யௌ இதி பூர்வ விபாத அபவாத. ஹஸ்தபாசம்னா வரணும். ஹஸ்தே பாசஹா, கையில் பாசத்தை உடையவள் அப்படின்னு ஹஸ்தபாசான்னு வரணும். ஆனா பாசஹஸ்தான்னு சொல்லியிருக்க இல்ல, அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிருக்கார், பாசஹா ஹஸ்தே அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்க. அப்படி இருந்தாலும் ஹஸ்தபாசான்னு தானே வரணும் அப்படின்னு மறுபடியும் சந்தேகப்பட்டான். வியாக்கரணத்துல சமாசம் சொல்லும் பொழுது முதல்ல எந்த சப்தத்தை படிக்கணும், பின்னால் எந்த சப்தத்தை படிக்கணும், சில ரூல்ஸ் இருக்கு. அது பிரகாரம் ஹஸ்தபாசான்னே வரணும் அப்படின்னு கேட்டா, பிரஹரணார்த்தேபியா பரே நிஷ்டாசப்தம்யோ இதி. பிரஹரணார்த்தா அப்படின்னு ஆயுதங்கள், அடிக்கிறதுக்காக வந்ததான பொருள்கள், இவைகள்லாம் வரும் பொழுது பூர்வ நிபாதம் வராது. ஆகையால் ஹஸ்தபாதான்னு வராது, பாசஹஸ்தான் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு அர்த்தமாச்சு. பாசான் ஹஸ்தேன ஹஸ்தயதே ஹஸ்தேன நிரஸ்யதி இதிவா. தன்னுடைய கைகள்னாலே எல்லா விதமான பாசங்களையும் அழிக்கிறார். அதுக்காகத்தான் அம்பாளுக்கு பாசஹஸ்தான் பேர். அம்பாளை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா மனசுல இருக்கக்கூடியதான பலவிதமான பாசங்கள், பந்தங்கள், கவலைகள், துன்பங்கள், அதே போலயே கொதிப்புகள், இவைகள்லாம் போயிடும். ஆகையால் மனசாந்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அம்பாளுடைய கையில பாசம் இருக்கிறதாக தியானம் பண்ணணும்.
அதை தியானம் பண்ணினோமையானால் நமக்கு இருக்கக்கூடியதான பாசங்கள்லாம் அழிஞ்சு விடும். சிலதை தியானம் பண்ணினா அது வரும், சிலதை தியானம் பண்ணினா அது போய்விடும். அப்படி மந்திர சாஸ்திரத்துல அம்பாளுடைய கையில பாசம் இருக்கிறதாக தாங்கள் தியானம் பண்ணலையானால் ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரங்குஜ்வலா அப்படின்னு அம்பாள் கையில பாசம் இருக்கிறதாக நீங்க எப்ப தியானம் பண்றீங்களோ அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பாசங்கள்லாம் போயிடும். பாசானாம் ஹந்திரி நாசிகா. அடுத்த நாம பாச ஹந்திரி, பாசங்களை எல்லாம் அழிப்பவள். இந்த பாசங்கள்லாம் அழிப்பவள்னு நம்ம சொல்றோம் பார்த்தால, இதுக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பாசம் என்கிறது எப்படிப்பட்டதான பாசங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, அஸ்திராதிகள்ல சில பாசங்கள் உண்டு. சாதாரண பாசம்னா எண்ணம்னு அர்த்தம், கவலைன்னு அர்த்தம். ஒரு பொருளை நம்ம பார்த்தோமேயானால் அந்த பொருளை பத்தினதான எண்ணங்கள் நம்ம மனசுல மறுபடியும் உண்டாகிறது. நமக்கு சேர்ந்தவா இருக்க, அவ சௌக்கியமா இருக்கும் பொழுது அவளை நம்மளை கவனிக்கல, நாமும் அவளை கவனிக்கல. ஆனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது ஆனால் உங்க மனசெல்லாம் வேற எங்கேயும் போகாம அங்க நிக்கிறது. குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்ல, ஆத்துக்காரருக்கோ ஆத்துக்காரிக்கோ உடம்பு சரியா இல்ல, அம்மா அப்பாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு சரியா இல்லை, இப்படி எல்லாம் ஆச்சுன்னா மனசு ஏதோ சிரமப்படுறது. ஏன்னா உடம்புன்னு வந்தா கவலை வருமா வராத? இந்த சரீரம்னு இருக்கும் பொழுது சரீரத்துல எப்பொழுதும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சந்தத்துல தலைவலி கால்வலி ஏதோ வருது, வந்ததுமே ஒரே பயப்பட்டு போயிடுறா. பிராணம் போயிடுமாங்கிற அளவுக்கு பயப்பட்டு போயிடுறா. இது போல இத்தனையோ கவலைகள் வந்திருக்கு. அப்பப்ப தப்பிச்சுட்டு வந்தோம்னாலும் இப்ப தப்பிச்சுட்டு வரணுமேங்கிற ஒரு கவலை. இப்படி இந்த பாசங்கள் இருக்க, இதுக்குதான் பந்தம்னு பேர். அந்த பந்தங்கள் போகிறதுக்கு அம்பாள் கையில தான் பாசத்தை வைத்து கொண்டிருக்கா அப்படின்னு தியானம் பண்ணணும்னு சொன்னோம். இந்த பாசங்கள் டோட்டலா போகணும்னு சொன்னா அது எப்படி? அம்பாள பாசநாசினி அப்படின்னு தியானம் பண்ணணும். அதான் பாசங்களை எல்லாம் அழிப்பவள். உக்தம்ச ஹரிவம்சே. ஹரிவம்சத்துல இத பத்தி விசேஷமா சொல்லி இருக்கு. நாகபாசேன பத்தஸ்ய தஸ்யோபஹத சேதசா த்ரோடயித்வா கரைஹி நாக பஞ்சரம் வஜ்ரசன்னிபம் பத்தம் பாணாசுரே வீரம் அனிருத்தமபாஷதா சாந்த்வயந்தி சதா தேவி பிரசாதாபமுகே ததா. இந்த அனிருத்தனுடைய சரித்திரம் நம்ம பார்த்திருக்கோம். பிரத்யும்னனுடைய குழந்தை அனிருத்தன். பிரத்யும்னன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ருக்மணி தேவிக்கும் பிறந்ததான ஒரு பையன். இந்த அனிருத்தன் இருக்காரே, இவரை பாணாசுரனுடைய பெண்ணு உஷான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ஸ்வப்னத்துல பார்க்கும் பொழுது அந்த ஸ்வப்னத்துல அனிருத்தன் காணப்பட்டான். அவனை பார்த்ததுமே இவனைத்தான் நான் விவாகம் பண்ணிக்கொள்வேன் என்று அடம் பிடிக்கிறார். ஆனா அட்ரஸ் எங்க இருக்காரு ஏதோ ஒண்ணுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடியதான தோழி, அந்த அம்மாவுக்கு டிராயிங் ரொம்ப நல்லா வரும். உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பேர் ஸ்கெட்சு நான் போடுறேன்ட்டு அந்த அம்மா. என்ன பெரிய காரியம் பாருங்க. அப்படி அதெல்லாம் வரிசையா போட்டுட்டே வந்த கிருஷ்ண பரமாத்மா பொம்மை போட்டோன்னே ஜாட சமானமா தான் இருக்கு, ஆனா இவர் இல்லைங்கிற. சரின்னு பிரத்யும்னனுடைய பொம்மை போட்டார், இது நன்னா இருக்கு, ஆனா இவர் இல்லைன்ட்டார். கடைசியில அனிருத்தனுடைய பொம்மை போட்டா இவர் தான் ஒத்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா அந்த அந்த மந்திர மகிமையினால அந்தம்மா இவர் படுத்துன்றதோ கட்டிலோடு எடுத்துன்னு போயிட்டா அந்த ஊருக்கு, பாணாசுரனுடைய ஊருக்கு, பாதாள லோகத்துக்கு. அங்கே இவ ரெண்டு பேரும் ஆனந்தமா இருந்துட்டு இருந்தா. இங்க பிரத்யும்னன் என்னடா அது எங்க இருக்கு தெரியலையே, பையன் காணலையே அப்படின்னு தேடுற விஷயம் தெரிஞ்சத பாணாசுரனுடைய அந்த புறத்துல இருக்கான்ட்டு சண்டைக்கு வர. அந்த பாணாசுரனுக்கு என்ன ஒரு விவகாரம் அப்படின்னா,
அவருடைய வாசல்ல யாரையும் பார்க்க உள்ள போக விடாம பரமேஸ்வரனே காப்பாத்து. அது ஒரு வரம் அவருக்கு. பிரகலாதனுடைய பேரனும் இல்லையோ, அதனால என்ன ஆச்சுன்னு பரமேஸ்வரன் அவருக்கு வீட்டுக்கு முன்னாலே காவல் இருக்க. பரமேஸ்வரனை ஜெயித்துத்தான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம். அப்பொழுது பரமேஸ்வரனோட சண்டை போடுற, சண்டை போடக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நாகபாசங்களோட கூடினதான ஒரு அஸ்திரத்தை போட்டார். நாகபாசேன பத்தஸ்ய தஸ்யோபஹத சேதசஹ. அந்த நாகபாசத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, மயக்கம் வந்து விழுந்துருவா. யாரு மேல இந்த பாசம் போட்டாலோ அந்த அம்பு யாரு மேல விழுறதோ அவள் மயங்கி விழுந்துருவா. எவ்வளவு நேரம் என்னங்கிறத பார்க்க முடியாது. இதே போலதான் நாகபாசமானது ராவணாசுரன் போட்டான். ராமன் வந்து மயங்கி விழுந்து விட்டார். ராமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அவருக்கு ஆதிசேஷன் படுத்துக்கிறதுக்கு பருப்பு. அதோட மட்டும் இல்லாமல் கருடாழ்வார் அவருக்கு வாகனம். அவர் எங்கேயாவது பாம்புக்கு பயப்படுவார சொல்லுங்க பார்க்கலாம். பாம்புலயே படுத்துட்டு இருக்கார். ஆனாலும் என்ன ஆச்சுன்னு இருந்தாலும் ஒரு மந்திரம்னு இருந்தா அதுக்கு நாம ஒத்து போகணும். லோகத்துல எப்படி சொல்லிருக்க, இல்லைன்னா இந்த மந்திரத்துக்கு பவர் இல்ல, வீரியம் இல்லைன்னா ஆயிடும். ஆகையால் என்ன பண்ணினார், இந்த நாகபாசம் வந்து விழுந்ததுமே மயங்கி போயிட்டார் அவர். ராவணன் நினைச்சான் என்னுடைய பாசத்தினுடைய மகிமையில தானே கட்டுப்பட்டு இருக்க அப்படின்னு ஆனந்தமாக இவர் எழுந்துக்கிறப்ப நம்ம பார்ப்போம்னு. இந்த மயக்கத்துல இருக்கும் பொழுது எப்ப எழுந்துப்பாருன்னு தெரியாது. மயக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு மருந்தும் கிடையாது. மயங்கி இருக்கிறவாள எழுந்துக்க 2 மணி அடிச்சா எழுந்துப்பா, ஜலத்தை தெளிச்சா எழுந்து, இதெல்லாம் சினிமால காட்டுறோம். வச்சோலா அதுக்கு என்னதுங்கிறது மருந்தெல்லாம் கிடையாது. அது தானா முழிச்சிடும். முழிச்சு பிறகு அவர் என்ன சொல்லுவார், இங்க வலிக்கிறது அங்க வலிக்கிறதுன்னு சொல்லுவார். அதுக்கு தகுந்தா போல ஏதோ மருந்தை கொடுக்கலாம். ஆனா மயங்கிட்டு இருக்கிற காலத்துல மயக்கத்தை கொடுக்க, இது வேற மருந்தை கொடுக்கப்படாது. கொடுத்தா என்ன ஆகும்னார், அது வேற இடத்துல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எழுந்துக்கிறதே கஷ்டம். இப்படி இருக்கிற காலத்துல அனுமாரோ கேட்கக்கூடியதான மற்ற ஜனங்களோ ஒரே கவலைப்பட்டு இருக்க. இவரை மயங்கி கிடக்கிறாருன்னா என்ன ஆச்சு, பிராணம் இருக்கா வராத. இந்த மூர்ச்சாவஸ்தையை பற்றி பிரம்மசூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ற. அது மதுகு மேல பூனை. ஒருவேளை பிராரப்த கர்மா அனுபவிக்கிறதுக்கு இருக்குமையானால் மயக்கத்துல இருந்து வெளியில வந்துருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா மறுபடியும் உள்ள போயிடுவேன், அந்த பக்கம் போயிடுவோம், பிராணம் போயிடும். இப்படி இந்த நாகபாசம் இருக்கு, இந்த மயக்கம் இருக்க, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். என்ன பண்றதுன்னு நம்ம தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இவாளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்படிப்பட்டதான ஒரு பாசம் இருக்கு, அந்த பாசத்திலிருந்து கட்டுப்பட்டா என்ன பண்ணணும் ஒண்ணும் தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னு, இவ யாரும் நினைக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால கருடன் அங்கேருந்து அப்படியே வெளில வர்றாரு. அவருக்கு ஏதோ ஆபீஸ்ல பாஸ் இல்ல, அவர் வெளில போயிட்டார், நாம தான் அங்கடை சுத்திட்டு வரலான்னு போயிட்டு வந்திருக்கான்னு வச்சுப்போமே. அவர் வந்தா என்னாச்சுன்னு ஆகாசத்துல அந்த பக்கம் வந்தார். அத்தனை நாகபாசங்களும் போயிடுதான். டக்குன்னு எழுந்துட்டார். அதுக்கப்புறம் ராவணனுக்கு தெரியுது எப்படி ஆச்சுன்னு. கருடன் ஆகாசத்துல வந்தார். யார் அனுப்பினான்னு யாருக்கு என்ன தெரியும். விவகாரம் என்ன, ராவணனை அந்த ராவணன் மனுஷனாகத்தான் நினைச்சுட்டு இருக்க. மகாவிஷ்ணுங்கிற அம்சம் அவருக்கு தெரியாது. விவகாரம் என்னடா, ஆடாடா நமது போயிடுச்சேன்னா அடுத்த நாள் யுத்தத்துக்கு வர நமக்கு தெரியும். அதே மாதிரியே இந்த பக்கம் என்ன பண்ணின, இந்த நாகபாசத்தை விட்டார். நாகபாசேன பத்தஸ்ய, நாகபாசத்தினால பத்தனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு தஸ்யோபஹத சேதசஹ த்ரோடயித்வா கரைஹி நாகபஞ்சரம் வக்ரசன்னிபம், அந்த கையாலேயே நாகங்களை எல்லாம் அந்த பாகங்களை எடுத்தாராம். பத்தம் பாணபுரே வீரம், பாணாசுரனுடைய புறத்துல பந்தனா இருக்கக்கூடியதான இவனையே அனிருத்தம பாஷதா, அந்த அனிருத்தனோட சொன்னாராம். சாந்த்வயந்தி சதா தேவி பிரசாதாபிமுகி சதா, அவரை தட்டி எழுப்பி கவலைப்படாதேன்னு சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி அவரை எழுப்பி அதுக்கப்புறம் அந்த பாணாசுரனோட சொல்லி அனுப்பி மறுபடியும் அனுப்பிட்டான்னு அந்த சரித்திரம் இது முன்னாலேயே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு 2 சந்தர்ப்பங்கள்ல. இப்படி இந்த பாசங்களை எல்லாம் கொள்றது
நாகபாசத்தையும் கொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு. நாகபாசேன பத்தஸ்ய தஸ்யோபகத சேதசா. கிராமாந்தரத்துல கணத்துல ஏதாவது ஒரு பொருள் பக்கெட்டா வாளியோ சொம்போ விழுந்துருதுன்னு வச்சுங்களேன், அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு நாகபாசம்னு வச்சுட்டு இருப்பான். கொக்கி கொக்கியா இருக்கும். அது மாதிரியே இந்த பாம்புகள் எல்லாம் கட்டின்றதும் ஒண்ணு கட்டி அத அவனை எழுந்துக்க முடியாம பண்ணிவிடுமா. அப்படி இருக்கும் பொழுது இது அம்பாள பாசகந்திரிங்கிற ஒரு ஸ்வரூபத்துல எடுத்துட்டா. அதே போலயே நம்ம மனசுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அப்படி இருக்க, அந்த கவலைகள்லாம் எடுக்கக்கூடியதான ஸ்வரூபம்ங்கிறதுக்காகத்தான் பாசகந்திரி. இது பாசங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. முன்னால பாசத்தை கையில வச்சுட்டு இருக்க, அந்த பாசத்தை கையில வச்சுக்கிறது தியானம் பண்ணினாத்தினாலேயே மனுஷனுடைய கவலைகள் போகும் சொல்லிருக்க. இல்ல அம்பாள இந்த திருக்கோலத்துல நீங்க பார்த்தீங்களேனாலே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் பாசங்களும் கொதிப்புகளும் போறதுங்கிறது ரெண்டு அர்த்தம். அதுக்கப்புறம் யத்வா பரேஷாம் உபாசக த்விஷாம் ராஜ்ஞாம் மந்திரான் பிரபு மந்திர உற்சாக சக்தித்ரய அந்தர்கதான் சக்தி விசேஷணான் விசேஷாத்வினத்தி இது பரமந்திர விபேதினி. மற்றவர்களுடைய மந்திரங்களை எல்லாம் அழிப்பவள். நாம் குருநாதர்கிட்ட மந்திரத்தை வாங்கிட்டு ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட ஜபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா லோகத்துல மனுஷியால் என்ன பண்றா தெரியுமோ, சில மந்திரங்களை தான் கத்துக்கொண்டு அத தங்களுக்கு லாபம் வரும்படியாகவும் மற்றவர்களை துன்புறுத்துற விதமாகவும் மந்திரத்தை உபயோகப்படுத்துற. இப்படி உபயோகப்படுத்தினா பிராரப்த கர்மா ஜாஸ்தியாகும்னு அவளுக்கு தெரியல. நாம் இன்னொருத்தருக்கு ஏதாவது விதமான மனசு நிலையாவது ஒரு எண்ணத்தை வச்சுட்டோமையானால் அது பிராரப்த கர்மால கர்மாவாக சேர்றது. சேர்ந்த பிறகு ஏதோ ஒரு ஜென்மால நமக்கு அபக்டாது. ஆனாலும் ஜனங்கள் என்ன நினைக்கிறா தெரியுமோ, நான் இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கணும், அடுத்த எப்ப துன்பம் வருதோ அப்ப பாப்போமே, இப்ப நம்மள இவ ஹிம்சை பண்ணிட்டே இருக்கா, அதையால் என்ன பண்ணணும், இவாள அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அபகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்காக தான் பில்லி சூன்யம் ஏவல் ஏதோ சொல்லிட்டு இருக்க பதில சில பேர் இந்த காலத்துல இருக்கா சார் அப்படிங்கிறோம். எந்த காலத்திலயும் இருக்கு. நீங்க சாதாரணமாக கையாலேயோ இல்ல வேற ஏதாவதுனாலயோ இன்னொருத்தர அடிக்கிறது ஒண்ணு, அவளுக்கு தெரியாமலேயே அவளுடைய காரியங்கள்லாம் கெடும்படி பண்றது ஒண்ணு. இதுக்கு வழிகள் ஸ்தூல சரீரத்துல நம்ம சரீரம் கையால் அடிக்கிறது கால அடிக்கிறது ஏதோ ஒன்று பண்ற. அவளுக்கு தெரியாம பண்ணணும்னா அதுக்காக மந்திரங்கள். இதே மந்திரம் தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மந்திரம் தான். அந்த மந்திரத்தை வேற பீஜாட்சரோட சேர்த்தா இன்னொரு அவன் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க பையன் அமெரிக்கால இருக்கார், இல்ல ஏதோ ஒரு இருக்கார், அவன் சௌக்கியமா இருக்கணும். இங்க இருந்து காலம் எழுது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறேன், நல்லா தானே இருக்கு. இப்ப என்ன, அவன் சௌக்கியமா இருக்கணுமே, அவன் படிக்கணும், நியாயம் தானே. யாராருக்கு எது வரணுமோ அவளுக்கு அவ படிக்கணும். சில சமயத்துல என்ன அவளால பண்ண முடியாதுன்னு நினைச்சுண்டு இங்க இவாளும் நம்ம பையன் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ பண்ணிட்டே இருக்கு. அதே போலயே உங்களை துன்புறுத்துறவன் யாராவது அழிஞ்சு போகணும்னு இதையே உபயோகிக்க. அப்படித்தான் கத்தி இருக்க, பிளேடு இருக்கு, பிளேட கையில வச்சுட்டு காய்கறியை ஏதோ ஒண்ணு நறுக்கினா அது நறுக்கப்படும். அப்படி இல்லாம உங்க கையில சரியா வச்சுக்காம நான் அழுதுனா இந்த பக்கம் கையா அறுந்து போயிடும். அதே மாதிரிதான் மந்திர சாஸ்திரங்கள். அந்த மந்திர சாஸ்திரங்களை நமக்கு வேண்டாமேன்னு யார் வேணும்னு சொன்னா, நீங்கத்தான் எடுத்துட்டு இருக்க. விவகாரம் என்னன்னா பார்க்கணும். எப்பொழுதும் அந்த மனசுல நல்ல எண்ணம் இருந்தா தான் இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்துறதுக்காக கொடுக்கணும். அப்படி நமக்கு விரோதிகளா இருக்கிறவ யாராவது சில மந்திரங்களை அனுஷ்டானம் பண்ணிவிட்டாலேயானால் அந்த ஒரு துன்பம் நம்மளுக்கு ஒண்ணு அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில மந்திரங்கள். நீங்க ஜபம் பண்ற காயத்ரி ஜபம் பண்ற பூர் பூர் சரோமதிக் பந்தா அப்படிங்கிறது. அப்ப என்ன, நான் ஜபம் பண்ற பர்யந்தம் வேற இன்னொருத்தருடைய சொன்ன எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வரப்படாது, நம்ம கிட்ட வரப்படாது. இது 24 hours அப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி. அதனால விவகாரம் என்ன பண்ணினோம்,
ஜபம் பண்ற வரைக்கும் இன்னொருத்தருடைய ஒரு எண்ணங்கள் நமக்கு வரப்படாது, நம்மள அஃபெக்ட் பண்ணப்படாது அப்படின்னு தான் பூர்பூசுரோதி திக்பந்தா அப்படி. இன்னும் தாந்திரிக மந்திரங்கள்ல நமக்கு பக்கத்துல ஒரு 10 அடி வரைக்கும் முழுமையாக ரவுண்டாக அந்த அக்னி ஜுவலிக்கா போல தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். இந்த ஃபயர் வாலுங்க பார்த்தா இது இந்த மந்திரத்துல இருந்தா வந்தது. ஊர்பூசரோஜ பரிதோவன்னி பிராகாரம் விபாவ்யா பரிதா எல்லா பக்கத்திலையும் வன்னி பிராகாரம் நெருப்புனால அப்படியே ஒரு பிராகாரம் பண்ணினா போல தியானம் பண்ணுங்கோ. இனிமேல யாரு எந்த மந்திரம் சொன்னாலும் எதை பண்ணினாலும் உங்கள்கிட்ட ஒண்ணுமே வராது. இது சிலது நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா இது சாதாரணமா சொல்ற சார் அப்படிதான். அங்கெல்லாம் நெருப்பு வந்ததுன்னா வீடு எல்லாம் பத்திட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஏன் வீடு பத்திட்டு போறது அதுக்கு விவகாரம் இல்ல. வன்னி பிராகாரம் விபாவியான அவளுடைய கெட்ட எண்ணங்கள் ஏதும் உங்களுக்கு வரப்படாது. அதே போல ஏதாவது செய்வினை இருக்குமே ஏன்னா உங்களுக்கு கிட்ட வரப்படாது அது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இவைகள்லாம் இப்படி பண்ணிருக்க. அதே மாதிரி மற்றவர்களுடைய மந்திரங்கள் இருக்க, அந்த மந்திரங்களால உங்களுக்கு துன்புறுத்தாமல் இருக்கணும். அதுக்கு அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா அவ கர்மா பண்ணினா கர்மாவுடைய எஃபெக்ட் இருக்கத்தானே இருக்கும். அத போறதுக்கு நாம ஏதாவது பண்ணணும், ஜபம் பண்ணணும், காயத்ரி மந்திரமாவது ஜபம் பண்ணணும். அது இல்லாம நான் அதை பண்றேன் இதை பண்றேன் சூலினி துர்கா நான் பண்றேன்னு காயத்ரியே பண்ணி இது ஒழுங்கா பண்ணினா தானே அது வேலை செய்யும். பேசிக்கா நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் இது பண்ணினேலையானால் ரொம்ப விசேஷமாக நமக்கு அவளால வரக்கூடியதான துன்பமானது வரவிடாம காப்பாற்றும் நமக்கு அப்படி இருக்கு. அதே போலயே சத்துருக்கள் யாராவது உங்களுக்கு பண்ணினாலையானால் அது உங்கள்கிட்ட வர. ரொம்ப பேர் நினைக்கிறான் யாராவது பண்ணுவாளாம் சார், என்ன இவ்வளவு விரோதம் யாரு பண்ணினா என்ன ஏதுன்னு தெரியும். சில பேர் வந்து கேட்கிற சார் யாரு பண்ணிருப்பா அப்படிங்கிற. இது தெரிஞ்சுன்னு என்ன ஆகணும், நமக்கு யாரோ பண்ணினா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அது போகிறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர இவா பண்ணினான்னு அவ மேல மறுபடியும் மனசுல விரோதம் வர வச்சுக்கப்படாது. அது தெரியறது இல்ல லோக்கத்தை, அது போகட்டும். ஆனா அம்பாள் மந்திரத்தை யார் பண்ணிண்டாளோ ஜபத்தை பண்ணிட்டு இருக்காளோ அவ கிட்ட வராத. எப்படிப்பட்டவன் ஆதர்வண வேதத்துல இருக்கக்கூடியதோ மந்திர தந்திரங்கள் சாஸ்திரங்கள மூலையே இருக்கக்கூடியதோ கொடூரமான ஒரு செய்வினைகள் பண்ணி இருந்த போதிலும் இவன் அம்பாளுடைய மந்திரத்தை சொல்ற மாத்திரத்தினால இவனை விட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பரமந்திர விபேதினி. இது வரைக்கும் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் அகர்த்தாத்மஸ்வரூபம், கர்த்தா இல்ல போக்தா இல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்டது. அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதாத் கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யதத்பஸ்யதி தத்வதா அப்படின்னு தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டதும் காரியகாரணங்களுக்கு அப்பாற்பட்டதும் 3 காலங்களுக்கும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகவும் எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை பத்தி பேசினவை இது வரைக்கும். ஆனா இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா டவுன் டு தி எர்த். ஏன்னா மனுஷனுக்கு கவலை வறுமையான பயப்படாதேன்னு சொல்லணும். அந்த தைரியத்தை சொல்றதுக்காகத்தான் இப்ப இந்த மந்திரம் பரமந்திர விபேதினி. அதுக்கு பரேஷாம் சோபாசக த்விஷாம், அம்பாளுடைய உபாசனை யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளை யாரு எதிர்க்கிறாளோ அவளுக்குள்ள விரோதம் யாரு சென்றிருக்கோ அப்படிப்பட்ட அவளுக்கு ராஜ்ஞாம் மந்திரான் பிரபு மந்திர உற்சாகாக்கியத்ர சக்தி திரயாந்தர்கதா. அந்த மந்திரங்களுக்குள்ளேயே ராஜ்யமான மந்திரங்கள், ராஜா போன்றதான ஒரு மந்திரங்கள், அப்படிப்பட்டதான மந்திரங்கள் என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் 3 சக்தி இருக்கு. பிரபு சக்தின்னு ஒண்ணு, மந்திர சக்தின்னு ஒண்ணு, உற்சாக சக்தின்னு ஒண்ணு. எல்லாரும் இடத்துலயும் இருக்கு நமக்கெல்லாம். ஆனா அதுல பர்சன்டேஜ் தான் சில பேருக்கு சில ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரபு அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. எது எப்படி வந்தாலும் அதை தப்பிச்சுண்டு வர்றதுக்கு வழி என்னங்கிறதா பிரபு சக்தின்னு பேர். இந்த மந்திரங்கள் என்னென்ன சக்தி மனுஷாடுதல இருக்குங்கிறது நீங்க சைக்காலஜியில வாசிக்கலாம். அது மனஸ்தத்துவ சாஸ்திரம்ங்கிற பேர்ல நாமளே வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷ இடத்துலயும் என்ன இருக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிரபு சக்தின்னு ஒண்ணு இருக்கு.
இந்த பிரபு சக்தி என்ன பண்றது, எப்படிப்பட்டதான ஒரு இக்கட்ட வந்தாலும் சரி பார்த்துப்போமே, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே இடிஞ்சு விழ மாட்டாவா. இது ஒரு சக்தி. அதுக்கப்புறம் மந்திர சக்தி. நமக்கு ஏதாவது ஒரு கவலை வந்துருதுன்னா, யாராருக்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஏதாவது பண்ண தெரியுமா, அவ என்ன பண்ணினான்னு விசாரிச்சு அப்புறம் தீர்மானத்துக்கு வருவா. சில பேர் மனசுல அவதான் நம்ம போயாச்சு, இவ்வளவு ஒரு துன்பம் வந்திருக்கே அப்படின்னு இடிஞ்சு விழறவா சில பேர். இன்னும் சில பேர் கஷ்டம் வந்தா என்ன பண்ணணும், இது போல கஷ்டங்கள் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்து ஆலோசனை பண்ணி அவளத்துல பார்த்துட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்துல இறங்கலாம். இவாளுக்கு இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல இருக்கிறவா பாப்போம், வந்தப்புறம் பாப்போம் அப்படிங்கிறவா. இவாளுக்கு எத்தனை ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுபவா. ரெண்டாவது. மூணாவது என்னன்னா உற்சாக சக்தி. எதை எடுத்தாலும் ஒரு என்கரேஜ் பண்ணா போல எல்லாரையும் பண்ணிட்டு அது என்ன இது என்னன்னு பார்த்துண்டு அதுக்கப்புறம் அதுல தான் இறங்கி அது காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு உற்சாகம். இப்படி மூணு சக்திகள் இருக்கு. பிரபு சக்தி, மந்திர சக்தி, உற்சாக சக்தி. அந்த சக்தி திரய அந்தர்கதான் மூணு சக்திகளுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி விசேஷனான விசேஷாத்து பினப்தி. அந்த அவளுக்கு இந்த மூணு சக்தியும் சத்துக்களுக்கு இல்லாமல் அதை பிரிச்சு விடுறா. அதனால அவளுக்கு உற்சாகம் இல்லாம போயிடும். உற்சாகம் இல்லைன்னா ஒரு காரியத்தையும் பண்ண முடியும். நம்ம காரியத்தை என்ன பண்றது, இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு உற்சாகத்தோட பண்ணிட்டு இருப்போம். உற்சாகம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ணணும், வெறுமனை படுத்துட்டு இருக்க போறான். ஒரு காரியமும் பண்ணலன்னா இவன் தான் அழிய போறான். அதுக்கு அப்படி பண்ணுவார். சத்ருக்களா அப்படி பண்றவள். அயம் பரமந்திர விபேதினி. பரன் சத்ருக்கள், சத்ருக்களுடைய மந்திரம் ஆலோசனைகள் என்ன இருக்கோ அதை அழிக்கிறவள். இது ஒரு அர்த்தம். யத்வா பரைஹி அபிச்சாரார்த்தம் பிரயுக்தோ மனுஹோ பரமந்திரா. மற்றவர்களால அபிச்சாரத்துக்காக உபயோகப்படுத்தினதான மந்திரங்கள், அந்த மந்திரங்களை அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிவிடுவாளா. பரமந்திர சத்ரு பிரயுக்தா அஸ்திர மந்திரோவா. சத்ருக்களால பிரயுக்தமா இருக்கக்கூடியதான அஸ்திர மந்திரங்களை உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுவா. மகாபாரதத்துல கர்ணன்னு ஒரு கேரக்டர். சில பேருக்கு என்னமோ எதை எடுத்தாலும் கையில அது சரியா வரதில்லை. எதன ஜன்மாந்தத்துல பாப்போம், வேற என்ன பண்ணணும். எல்லா மந்திரங்களும் தெரிஞ்சுண்டாமா, சாதாரணமாக இல்ல. அர்ஜுனன் மாதிரியே நிறைய மந்திரங்கள் அவனுக்கு வரும். இந்த 100 பேருக்கு 105 பேர்ல அர்ஜுனன் மாதிரி நிறைய மந்திரங்கள் ஸ்பெஷலா கருதுண்டவன். அதே மாதிரி அவனுக்கு இருக்கிற உற்சாகம் என்னன்னு தினந்தோறும் எல்லா அஸ்திரங்களையும் போட்டு போட்டு பார்ப்பான். அது என்னடா ஆச்சுன்னு, ஒரு நாளைக்கு இவ போட்டதான ஒரு அம்பானது கையில இருந்து அம்பு போயிடுத்து. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு பசுமாடு வந்து அதை போய் அடிச்சது. அந்த பிராமணன் என்ன பண்ணார், தெரிஞ்சு விட்டார். ஏன் இப்படி பண்ணின, என்னுடைய பசுமாடை நீ கொண்டு பிடிக்க, பசுவை கொல்லவே விடாது, அது பசுமாடை மேல கொண்டு விட்டா அதனால என்ன ஆச்சுன்னு, உனக்கு நீ காணப்படக்கூடியதான் எந்த மந்திரங்கள்லாம் உபாசிக்கிறீரோ அது எந்த சமயத்துல முக்கியமா வேணுமோ அந்த சமயத்துல மறந்து போயிடும். பரமந்திர விபேதினி. விவகாரம் இவ்வளவு தூரம் இருக்கிற அத்தான் நான் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போயிட்டு பயப்படலையே. அவன் உற்சாக சக்தி ஜாஸ்தி. அவன் இதுவரைக்கும் நீ கத்தண்டத்தானே போயிடுதுங்கிற, நான் இருந்து மறுபடியும் குரு கிட்ட போறேன், மறுபடியும் புனகா தீட்சை வாங்கிக்கிறேன், மறுபடியும் அப்ப ஒண்ணு போ, பழைய மந்திரம் தானே போகும், மறுபடியும் போறேன் அப்படின்னு அந்த ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கா. ஏதோ ஒரு கவலைன்னு வந்துருச்சுன்னா இடிஞ்சு விழுந்து அவ்வளவுதான் போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை. ஆனாலும் கடைசியில அவனுக்கு மந்திரம் ஏதும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்ற. அவரும் நாகபாசத்தை போட்டார். அந்த காண்டவ தகனத்துல வர காலத்துல ஒரு பாம்பானது வந்து காலில் விழுந்தது, நான் உபயோகிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தரம் தான் நான் போடுவேன்னா, ஒரு தரம் தான் போடுவேன்னு சொன்னா சரி பரவாயில்லைதான். ஏன்னா அர்ஜுனனை கொல்லணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் விவகாரம் இல்லை. அப்ப இந்த கர்ணன் யுத்தத்துக்கு வந்து விட்டான். அவருக்கு சகுனிங்கிறவர் தான் சாரத்தியர், தேரோட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சுன்னு அந்த நாகபாசத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்துல அதை கொல்லணும் அப்படிங்கிறத, கர்ணனை கொல்லணுங்கிறதுக்கு, அர்ஜுனனை கொல்லணும்னு எடுத்த.
அம்ப விட்டார். பகவான் பார்த்துட்டு இருக்காரு, எந்த சமயத்துல ஏதாகும்னு நம்ம தூங்கலாம், பகவான் தூங்க மாட்டார். பகவான் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த அம்பு கர்ணனுடைய கையிலிருந்து வெளியில வந்து அர்ஜுனனை அடிக்கிற சந்தர்ப்பத்துல இன்பிட்வீன் அந்த பிளிப்பர் செகண்ட்ல என்ன பண்ணினார், தேர கால் கட்ட வரலால ஒரு தரம் கீழே பிரஸ் பண்ணார். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஜான் கீழே இறங்கிது. நேர தேர் இருக்கும் பொழுது அர்ஜுனன் மேல குறி வச்சு பண்ணான். அது எங்க குறி வச்சான்னா அர்ஜுனுடைய 2 புருவங்களுக்கு நடுவுல போட்டா அப்படியே தலை உடஞ்சு விடும், பிராணனை விட்டுருவான்னு சொன்னார். ஆனா அப்பவே விடுற சமயத்திலேயே சல்லியன் சொல்றார், தப்பு பண்றாய் ஏண்டான்னு, உனக்கு பகவானை பத்தி தெரியாது, கழுத்துல குறிவை இல்ல மார்புல குறிவை அப்படின்னு. அப்ப உங்க காரியத்தை நீங்க பாருங்க, நடுநடுல என்னத்தனையும் இது பண்ணாதீங்க அப்படின்னு நினைச்சுட்டு 2 கண்ணு நடுவுல தான் புகழி வச்சார். பகவான் பிரஸ் பண்ணிட்டாரா, நான் என்ன ஆச்சுன்னா அந்த அர்ஜுனுக்கு மேல விழாமல் அர்ஜுனுடைய கிரீட்டத்துல போய் விழுந்துருது. கிரீட்டம் கீழே விழுந்துருது. கிரீட்டம் கீழே விழுந்துருத்தா, அப்ப மறுபடியும் அந்த அம்பு என்ன ஆயிடுதுன்னு மறுபடியும் கர்ணன்கிட்ட போச்சு. நான் தப்பா பண்ணிவிட்டேன், இது போல ஆயிடுத்து, மிஸ்டேக் ஆயிடுத்து, அதனால என்ன பண்ண இன்னொரு தரம் விடுதோன்னு. நான் சத்தியவாதி, ஒரு தரம் சொன்ன அது மாறாட்டேன், அதனால போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். அந்த இடத்துல நாகபத்தத்துல வந்து காப்பாத்தினதும் கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றதுக்காக பரமந்திர விபேதினி, சத்ருக்களுடைய மந்திரத்தை விபேதினி அழிக்கிறவள். அதான் உத்தஞ்ச ஹருவம்சே பிரத்யும்னம் பிரதி இந்திர சம்வாதே சந்தன்சே ததத்ர பிரதிகாதாய தேவீம் ஸ்மர்த்துமிஹர்ஹசி சொல்றார் ஹரிவம்ச. இந்த பிரத்யும்னனை பத்தி நான் சந்தேகம் இல்லை. ததத்ர பிரதிசந்தாய அந்த அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவீம் ஸ்மர்த்துமிஹர்ஹசி அப்படின்னு தேவி அம்பாளை நீங்க தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அம்சம் விசேஷமாக சொல்றார். இது வரைக்கும் ஹரிவம்சத்துல சொன்னதான ஒரு சரித்திரம். அந்த ஹரிவம்சத்திலேயே இன்னொரு கதை இருக்கு இத சொல்றதுக்கு. புலோமான்னு ஒரு அம்மா, அவருக்கும் பிருகு மகர்ஷிக்கும் செவனன்னு ஒரு பையன் பிறந்த. அந்த செவனனானவர் சுகன்யாங்கிற ஒரு சரியாதிங்கிறவருடைய பெண்ணு சுகன்யா, அவளை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த கதை நமக்கு தெரியும். இது செவன பிராசம், அது இது ரொம்ப தரம் சொல்லி இருக்கேன், அதனால அது தெரியும் நமக்கு. அந்த செவனனுக்கும் சுகன்யைக்கும் பிரமாதிங்கிறவர் ஒருத்தர் பிறந்த. அந்த பிரமாதிக்கு அவர் வந்து பிரதாபின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இவாளுக்கு பிறந்ததான குழந்தை ருரு. அந்த அவளுடைய வம்சம் எல்லாம் நமக்கு எதுக்கு, ருருன்னு ஒருத்தர் அது பிறந்தார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ருருவானவர் ரொம்ப வீரனா இருந்த, தபஸ்வியாயும் இருந்த. இப்படி இருக்கிற காலத்துல இன்னொருத்தர் விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் மேனகையோட ஒரு அபிமானத்தாக வச்சுண்டு அவ 2 பேருக்கு ஏற்பட்டதான ஒரு குழந்தை பிரமத்வரானது. முதல்ல மேனகைங்கிறவளே ரொம்ப அழகானவள், ஏன்னா அவ அப்சர ஸ்திரீக்கு பிறந்தவர். அதோட கந்தர்வாக இருக்கக்கூடியதான விஸ்வாசு கந்தர்வன், அவரும் ரொம்ப அழகா இருக்கிறவா. இவாளுக்கு பிறந்ததான இந்த பெண் இருக்கு பார்த்தா பிரமத்வரான்னு பெண், ரொம்ப அழகியா இருந்தா. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு இந்த ருருங்கிறவர் பார்த்து இந்த பெண்ணை பார்த்தார். அதுக்கப்புறம் அவரை வேற எதையுமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்லை. கல்யாணம் இவ்வளவுதான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானமான அபிப்பிராயத்துக்கு வந்தார். இந்த ருருவானவர் என்ன பண்ணினார், இந்த பிரமத்வரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரயத்னம் பண்ணிட்டா இவ்வளவுதான் கண்டிங்க, இல்ல வேணா யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு இருக்கார். இவ சூலகேசர்ங்கிற ஒரு இடத்துல இந்த பிரமத்வரையானது வளர ஆரம்பிச்சுட்டான். அவரு மேனக்கே கல்யாணம் இவ்வளவு பெற்றுவிட்ட கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டா, அங்கே விட்டுவிட்டு போயிட்டான். அந்த பெண்ணை வந்து ஸ்தூலகேசி எனக்கூடியதான ஒருத்தர், அத மகர்ஷியானவர் அடுத்துட்டார். எல்லாமும் ஆச்சு, நல்லா வளர்த்துட்டு இருக்க. ஒரு நாளைக்கு ருருவானவர் இவளை பார்த்தார். இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானமான எண்ணத்தோட யார் வளர்க்கிறான்னு அவர்கிட்ட வந்து கேட்கிற காலத்துல, இது என்னுடைய நான் வளர்த்ததான ஒரு பெண்ணை தவிர நிஜமாக எனக்கு பிறந்த பெண்ணு இல்லவ.
இருந்தாலும் நீயோ ரொம்ப பெரிய ராஜா சூரனா இருக்காய், தர்ம சிந்தனையோட இருந்துட்டு இருக்காய், ஆக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சித்தமாயிட்டு இருக்கிற காலத்துல இந்த பிரமத்வரான இந்த அம்மா இருக்க பத்தில இந்த அம்மாவை பாம்பு கடிச்சிரு. என்ன நம்ம கதைக்கு பாம்பு வேணுமோ இல்லையோ, நாகம் பாம்பு கடிச்சிருது. நம்ம நினைக்கிறோமே தவிர ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு அம்சமும் நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக புராணத்துல எத்தனை விசேஷமான ஒரு அம்சங்களை சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரணமா ஏதோ புராணம்னு சொன்னா மனுஷர்களுக்கு ரொம்ப பேருக்கு என்னன்னா அது ஒரு சாதாரணமான அது கதை அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கதை தான். ஆனா வியாசாச்சாரியால் என்ன பண்ணியிருக்காரு, உத்தமமான உபனிஷத் தத்துவங்கள் நமக்கு புரியணும், நம்ம மனசுல அப்படியே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இந்த கதைகள்லாம் எழுதியிருக்கேன். அதனால என்ன ஆயிடுதுன்னு, பாம்பு கடிச்சிருது, இந்த பெண்ணு காலம் ஆயிட்டா. இந்த விஷயம் குருவுக்கு தெரியுது, வந்து பார்க்கலாம், ஓன்னு அழறான். பிராணம் போயிடுத்துன்னு சொன்னாலே அவன் கேட்கல. பிராணம் போயிருக்காதுங்க, என்ன பண்றது, இவாதான் பிராணம் போயிடுதுங்கிறார். டாக்டர் கூட சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, இருந்தாலும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த பெண்ணினுடைய முகத்துல அந்த கலை இன்னும் அப்படியே இருக்கு, அந்த ஜீவன கலை அப்படி இருக்கு. நம்ம தோல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற ஸ்கின் இது உயிரோட இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். உயிர் போயிடுதுன்னா ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த தோல்ல ஒரு ஷைனிங்கே போயிடும். அந்த மிருதங்கங்கள் தவில்கள் இவெல்லாம் வசிக்கிற பார்த்தீங்களா, அதுவும் தோல் தானே, ஒரு பிராணியினுடைய தோல் அது. அதை பார்த்தா எப்படி இருக்கு, நம்ம சரீரத்தில் இருக்கிற தோல் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. அது என்ன விவகாரம்னா அதுல இருக்கக்கூடியதான ஜீவாம்சமானது போயிடுது. அது மாதிரி தான் அது டெட் லெதர். நீ உங்களை நம்ம சரீரத்தில் இருக்கிறது உயிரோட இருக்க, அதுல ஒரு மினுமினுப்பு இருக்க, அதை பார்த்த இல்லையேன்ட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் என்ன ஏது தெரியல. அப்ப ஒரு மகர்ஷிய பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கறான், இதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன், அவ நாங்க 2 பேரும் சேர்ந்து தர்ம சிந்தனையோட இருக்கணும் பிளான் பண்ணினா இப்படி போயிடுது அப்படின்னு அழ தொடங்கினா. அப்பொழுது அவர் என்ன பண்ணினார், பக்கத்தில் இருக்கக்கூடியதான நதியில குளிக்க சொல்லி வெளியில அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இது சுவாபாவிகமான மிருத்யு, இது எப்ப மிருத்யு வரணுமா அந்த சமயத்துல வந்திருக்கு, அபமிருத்யுவா இருந்தா பரவாயில்ல, மிருத்யும் அபஜயதே பிரகதாரண்யத்துல, அதுபோல அபமிருத்யும் ஜெயதின்னு அர்த்தமா. இது சுவாபாவிகமான மிருத்யு, ஆகையால் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய லைஃப்ல ஒரு பாதி லைஃப் அவளுக்கு கொடுத்துட்டா சௌக்கியமா இருக்கு. அவளுக்கும் ஆயிடுத்து, நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாய், ஆகையால் பாதி சரீரத்துல பாதி வாழ்க்கைய அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சரியா சரின்னு சொன்ன. அப்ப இந்த அம்மா சொல்றதான அம்பாளுடைய மந்திரம் அங்க நிக்கிறது. யமதர்மராஜா நிக்கிறார். 2 பேரும் என்னென்ன, யமதர்மராஜா பாசத்தினால அவளை அழைச்சுன்னு போகணும்னு சொல்ற, அந்த பாசத்தை இந்த அம்மா கட் பண்ணி அங்க நிக்க வைக்கிறார். என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் பாதி ஆயுஷ்களை கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டா, அவ உயிரோட விட்டா. அதுக்கப்புறம் இருக்கு அதுதான் பரமந்திர விபேதினி. பரனா இருக்கக்கூடியதான யமதர்மராஜாவுடைய மந்திர பாசம் நாகபாசம் இருக்க, அதையே ஹிம்சை பண்ணினா அப்படின்னு ஒரு சரித்திரம். இந்த 2 வச்சுட்டா முக்தம் ஹரிவம்சே பிரத்யும்னம் பிரதி இந்திர சந்தேஷே யதத்ர பரிகாதாய தேவீம் ஸ்மர்த்துமி ஹர்ஹசி அப்படிங்கிற சொன்னார். ஒண்ணு யத்வா இல்லைன்னா பரஹா உத்கிருஷ்டஹா மந்திரஹா. இந்த பரஹான்னு சொன்னா சத்ருவுக்கும் பரம்னு சொல்றது, பரம்னு சொன்னா உத்கிருஷ்டம்னு. இந்திரிய மனசஸ்து பரா புத்தி அப்படின்னு புத்தேராத்மா மகான் பரஹா மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பர புருஷ அன்னபரம் கிஞ்சி சாகாஷ்டாசபராகதி அப்படின்னு கட்டோபனிஷத்துல இந்த பரஹான்னு சொன்னா உத்கிருஷ்டம்ங்கிற அர்த்தத்துல மந்திரங்கள் இருக்க. இங்க என்ன பரஹா உத்கிருஷ்டா மந்திரஹா பஞ்சதசி ரூபா, உத்கிருஷ்டமான மந்திரம்.
இந்த சோடசி பரா இந்த கதையெல்லாம் வேண்டாம். இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விட வருஷத்தி எல்லோத்துக்கும் உபயோகப்படக்கூடியதான மந்திரம் பஞ்சதசி மந்திரம். அதுக்கப்புறம் இந்த ஜன்மாவிலேயே எனக்கு மோட்சம் வரணும், இப்பவே மோட்சம் வரணும், நாம்பால பாக்கணும். இந்த கதை சில பேருக்கு எப்ப இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். ஏன் நோண்டிட்டே இருப்பா, விவகாரம் இன்னொருத்தர இங்க பண்ணிட்டே இருப்பா அப்படின்னே பிறந்திருக்கான். அப்படி இருக்கிற வாழ்க்கை ஏதோ மீதி மந்திரங்கள் இருக்கட்டும். ஆனா மிக உயர்ந்ததான மந்திரம் இது பஞ்சதிசி மந்திரம். ஏன்னா மனுஷன்டிக்க வாழ்க்கையில பறவை இறப்பு இது வந்துட்டே இருக்கு சார். என்ன வசதியான ஒரு பிறவியா இருந்தாலும் பின்னால ப்ராப்ளம் இருக்கத்தானே இருக்க. பிறக்கிறப்ப அழுதுண்டு தானே குழந்தை பிறக்கிறத. அழுக அங்கிருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நான் தீர்த்தம் வேணும், பசிக்கிறது, சொல்ல தெரியாம அம்மா கிட்ட அழறான். அந்த அம்மா ஏதோ போனா போறதுன்னு கொடுக்குற, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கான எறும்பு கடிக்கிறது எப்படி சொல்லும் அந்த குழந்தை? ஏதோ ஒண்ணு பார்த்து அம்மா காப்பாத்துறாங்க. சின்ன வயசுல பேச்சு வராத சந்தர்ப்பத்துல ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம் இருக்க பத்தில அது ஒண்ணுமே தெரியாது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ரொம்ப கஷ்டமா. இந்த வைராக்கியமும் நம்ம இவைகளை நினைச்சுட்டாங்க. வைராக்கியம் நம்ம பாட்டுக்கு ஆனந்தமா காசு இருக்கு டிவி பாக்குறேன்னா வைராக்கியம் ஒண்ணும் வராது. என்னடா இந்த ராகம் தான் ஜாஸ்தியா, மறுபடியும் சம்சார விழ போறேன். அப்படி இல்லை இங்க. நல்ல விவகாரம் என்னடா, அப்படி இந்த மனுஷனுக்கு வரக்கூடியதான பிறவி இறப்பு எனக்கூடியதான இந்த கடல்ல இருந்து இவனை தூக்கி வெளியில போடக்கூடியதான மந்திரம் பஞ்சதசி மந்திரம். அது இப்பவே வேணாம், இதே செகண்ட்ல வேணும். இந்த வம்புல இதுக்கு என்ன? ஆனா உத்கிருஷ்டமாக வீட்சையோட பஞ்சதசி மந்திரத்தை எடுத்துட்டோமே ஆனால் இந்த ஜன்மாவிலேயே ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான மிக சிறந்ததான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் பஞ்சதசி மந்திரத்துக்கு பரோமந்திரகான்னு சொல்றார். அதான் பரஹா உத்கிருஷ்டா மந்திரஹா பஞ்சதசி ரூபா தம் விபேதயதி. அதை என்ன பண்ணிட்டு இருக்கா? பலவிதமாக அதை பண்ணியிருக்கா. உங்களுக்கு எது கிடைக்குமோ, யார் எப்படி சொல்றாளோ அது போல. என்ன மனுஷந்திர குபேரஸ்ட லோபாமுத்ராச மன்மதா அகஸ்திரக்ரூர்யஸ்ட நந்தி ஸ்கந்த சிவத்ததா ரோதபட்டாரகோ தேவ்யாக துவாதசாமி உபாசகாக. அம்பாளுடைய மந்திரத்தை கண்டுபிடிச்சு சர்வதா உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறதா சில பேர். மனோ முதல்ல, சந்திரஹா 2, குபேரா 3, லோபாமுத்ரா மன்மதா. இந்த லோபாமுத்ராங்கிறவள் அகஸ்தியருடைய அத்துக்காரி, அந்த ஆதி வித்தியை கண்டுபிடிச்சவள். நீங்க கையின்னு சொல்றவன அவன் ஹத்தான்னு சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா ஒவ்வொன்றும் மந்திரங்கள்லாம் பீஜங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறும், அப்படித்தான். அதுக்கப்புறம் மன்மதா மன்மதோபாசிதா வித்யா. அகஸ்தியர் உபாதேசம் பண்ணினான். அக்னி அகிர்வான் உபாசிதான பஞ்சதசி மந்திரம். சூரியஸ்ட நந்தி கந்தா சிவஹா சுப்பிரமணிய சுவாமி ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். இப்படி குரோதபட்டாரகோ தேவ்யா, குரோதபட்டாரகர் துர்வாசர், இப்படி தேவ்யாக துவாதசாமி உபாசகா, இப்படி 12 விதமான பஞ்சதசி மந்திரங்கள் இருக்க. அத்தனை மந்திரங்களும் என்ன பண்றதான்? இது தாந்திரிகோக்த ரீத்யா துவாதச விதங்கரோதி. பஞ்சதசியை அப்படியே 12 விதமாக பண்ணினாளா. இதுதான் சொல்லும் பொழுது துனோ துத்வாந்தம் நஸ்துரிதலி செஞ்சிரவனம் கனஸ்னிக்தம் சிகரமிகரும்பம் தவ சிவே யதீயம் சௌந்தர்யம் சஹஜமுபலப்தும் சுமனச பசஞ்சஸ்மின் மன்யே வலமதன வாட்டி விடபினாம். துனோ துத்வாந்தம், துவாந்தம் இருட்டு, அஜ்ஞானம், அதை போக்கடிக்கட்டும். ஆச்சாரியர்கள் எவ்வளவு அழகாக இந்த தத்துவத்தை சௌந்தர்ல இருக்கிற 43வது மந்திரத்துல துனோது துவாந்தம்னா துரித தலிஜேந்திரவனம். அம்பாளுடைய தலை முடி இருக்க பத்தில கருப்பா இருக்க, இருட்டு எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அந்த இருட்டுக்கு உபமானமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஒரு தலை முடி இருக்க, அந்த கலர், அது எங்களுக்கு கனமா இருக்கக்கூடியதான அஜானத்தை போக்கடிக்கட்டும். எதியம் சௌந்தர்யம் சகஜமுபலப்தும் மனச அப்படின்னு அப்படி அற்புதமாக இந்த 12 விதமான மந்திரங்கள், அத்தனை மந்திரங்களையும் தயார் பண்ணி பிரிச்சு ஒவ்வொருத்தரும் இதை உபாசிங்க. ஏன்னா எந்த மூலையில யார் எப்படி இருக்கானோ அவனுக்கு தகுந்தா போல இந்த பஞ்சதசி மந்திரம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும். அதனால தந்திரோக்த ரீத்யா
துவாதச விதம் கரோதி. அது இப்ப பராங்கிறதுக்கு பரன்ன சத்ருன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், பரன்ன உத்கிருஷ்டம்னு ஒண்ணு சொன்னேன். அதுக்கப்புறம் அதவா பரா உத்கிருஷ்டாயே மந்தாரா மனநகர்த்தாரா. இந்த அம்பாளுடைய சரித்திரத்தை சாதாரணமா கேட்டுட்டே இருக்காளோ. மனன கர்த்தார மனநாத் மந்திரா. இதோ மந்திரம் வாங்கிட்டே ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு தூங்கிட்டே ஜபம் பண்ண பிரயோஜனம் இல்லை. ஜபம் பண்ணினா அதுக்கு ஒரு பலம் இருக்கு. ஆனா அது இந்த ஜன்மாவிலேயே நமக்கு உபயோகப்படணும்னா இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், இது எப்படி சொல்லிருக்கு, எப்படி ஜபிக்கணும், இதுக்கு காலம் என்ன, இவைகள்லாம் அறிந்து ஜபிச்சுள்ளையானால் இந்த ஜன்மாவிலேயே அதனுடைய முழு பலத்தை நிச்சயமா அடையலாம். அப்படி உத்கிருஷ்டமான எந்த மந்தாக்கள் யார் இதை மனனம் பண்ணிட்டு இருக்காளோ மனன கர்த்தாரா தேசாம் அவளுடைய அவீன்னு. இங்க அவீன்னா பாபம்னு அர்த்தம். ஒரு புதுசான ஒரு பிரயோகம். அவீன்னு சொன்னா பாபம்னு அர்த்தம். அவீன பாபானி. பாபானின்னு சொன்னதுனால பாபம் நபும்சகலிங்கம்னு தெரியுது. அவின்னு தித்திய விபக்தி பகுவசனத்துல நகாரம் அவின்னு இருக்கிறதுனால அவிசப்தம் புல்லிங்கம்னு இருக்கு. அவின்னு பாபானி பேதயதி நாசயதி வா அவிசப்தேன பாபானி கச்சந்தே ஸ்ருதி சுத்விஜயி. பிராமணனால சொல்லப்படுறது. தயிர் முக்தம் நமயா தியக்தம், அவளால விடப்பட்டவர். அதனால என்ன சொன்னார், அவிமுக்த மத பரம். அவிமுக்த கஷேத்திரம், காசிக்கு அவிமுக்த கஷேத்திரம்னு சொல்ற காரணம் என்ன, அங்க அம்பாள் இருக்க. அதனால தயிர் முக்தம் நமயா தியக்தம் அவிமுக்த மத ஸ்மிருதம். இது லிங்க புராணே. லிங்க புராணத்துல அவிபதஸ்ய பாபபரத்வ கதனா. அவிங்கிற ஒரு பதத்துக்கு பாபம் எனக்கூடியதான ஒரு அர்த்தம் இவர் சொல்லிட்டு இருக்கார். அப்படி அழகாக பாசஹத்தா பாசஹந்திரி பரமந்திர விபேதினி இந்த 3 நாமக்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மூர்த்தா மூர்த்தா அனித்ய திருப்தா முனிமானத ஹம்சிகா. மூர்த்தா மூர்த்தா நித்திய திருப்தான்னு படிக்காதீங்க. ஏன்னா நித்திய திருப்தாங்கிற நாம முன்னால ஒரு தடவை வந்த. மூர்த்தா மூர்த்தா அனித்ய திருப்தா. அப்ப எனக்கும் அம்பாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நமக்குதான் திருப்தி அனித்தியமா இருக்கு. 10 லட்டு சாப்பிட்டாலும் இன்னும் 2 லட்டு கையை வாங்கிட்டு சொம்புல போட்டுன்னு போறோம். என்ன என்ன அப்புறம் வாங்கி போறோம், அப்புறம் சாப்பிடும். ஏதாவது திருப்தியும் ஒரு விஷயத்துல இருக்கா? 10 கோடி ரூபாய் இருந்தாலும் இன்னும் வந்தா தேவலாம். மனுஷனுக்கு பணத்துல திருப்தி வரமாட்டேங்கிறது, எதுலையுமே திருப்தி வரமாட்டேங்கிறது. அப்படியே அம்பாள் இருந்ததுன்னா நம்ம மாதிரி தானே ஆயிடும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. அம்பாள் அனித்திய திருப்தா. அனித்திய திருப்தான்னு சொன்ன சரியா இல்லையே, ஜீவ சாதசியமா போயிடுச்சேன்னு சொன்ன அதுக்கு புதுசா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு. அனிதி அதிருப்தா. அனிதி அதிருப்தா. இன்னது பண்ணினா தான் திருப்திங்கிறது இல்லை அப்படின்னா எதை கொடுத்தாலும் திருப்தி. நீங்க நிறைய பழங்கள் ஆகாரங்கள்லாம் வச்சுண்டு அம்பாளுக்கு நைவேத்தியத்தில் பிருதிவியாத்மனே கந்தங்கள் அது மட்டும்தான் சொல்றீங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாள். இருந்தாலும் அம்பாளுக்கு திருப்தியும். விவகாரம் என்னடா, அவ இதனாலதான் திருப்திங்கிறது கிடையாது, உங்க மனசுல இருக்கக்கூடியதான பக்தியினால திருப்தி அம்பாள். சத்திரம் புஷ்பம் அலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. உங்க மனசுல பக்திய பாக்குற உலகத்துல எல்லாம் அம்பாள் தயார் பண்ணி கொடுத்த பதார்த்தங்கள்னா போன மந்திரத்தை கத்தி சொன்னா யாரு அம்பாளுக்கு திருப்தி ஆகும்னா, இல்லப்பா இந்த மந்திரம் அம்பாள் தான் கண்டுபிடிச்சது, அதை நீங்க அட்டயனம் பண்ணி கொடுக்குறேன். மந்திரத்தை சொல்றதோ பேசுறதோ இல்ல பகவானுக்கு அலங்காரம் பண்றதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் சௌக்கியமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா பக்தியினால சந்தோஷப்படுறத நீங்க பண்ணியதான காரியங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி பிருகதாரண்யத்துல இருக்கக்கூடியதான மூர்த்தாமூர்த்த பிராமணத்தை சொல்லி அந்த விதமாக இருக்குன்னு சொல்ல போறா. இத அடுத்த புதன்கிழமை அத்தியுதமா பார்ப்போம். ஹரி ஓம்.